இந்த செய்தியின் தலைப்பை பார்த்ததும் அட பாவிங்களா, காதல் கோட்டைங்கிற நல்ல தலைப்பையும் ரீமேக்குங்கிற பேர்ல அபேஸ் பண்ணிட்டாங்களா என்கிற டவுட் உங்களுக்கு வராமல் இருந்தாதான் ஆச்சரியம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற. ஏப்ரல் 24ஆம் தேதி அஜித்தின் திருமண நாள். அவர்களின் திருமணத்தின் போது கூட இத்தனை அச்சதைகள் விழுந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான். நேற்று உலகம் முழுவதும் இருக்கிற அஜித் ரசிகர்கள் இந்த தம்பதிக்கு பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்க என்று பூமாரி தூவி விட்டார்கள். ஒவ்வொரு ரசிகனின் தொலைதூர அன்பையும் அஜித் ரசித்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா அவரது தரப்பு எல்லாவற்றையும் கவனித்து வந்தது. ஏன் அஜித் பார்த்திருக்க வாய்ப்பில்லை? அங்குதான் வருகிறது இந்த காதல் கோட்டை கான்செப்ட். அந்த படத்துல அஜித்தும் தேவயானியும் நேரடியாக பார்த்து கொள்ளாமலே காதலிப்பார்கள். இருவரும் சந்தித்து விட மாட்டார்களா என்று தியேட்டரே தவியாய் தவிக்கும். காதலர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்ட அந்த வினாடி, தியேட்டர் அடைந்த பரவசம் இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் மறக்க முடியாத திருவிழா. நேத்தும் அப்படிதான் நடந்திருக்கிறது. பல்கேரியாவிலிருந்து பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு பகுதியில் படப்பிடிப்பு. எல்லா வசதிகளும் நீக்கமர நிறைய படப்பிடிப்பு நடந்தாலும் ஒரே அன்கம்ஃபர்டபுள். செல்போன் சிக்னல் அவுட்டு. காலையிலிருந்தே அஜித்தை தொடர்பு கொள்ள ஷாலினியும் ஷாலினியை தொடர்பு கொள்ள அஜித்தும் போராடி கொண்டிருக்க ஒரு முயற்சியும் பலிக்கல. இன்னொரு புறம் அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திராவும் பல்கேரியாவுக்கு போன் போட்டு கொண்டே இருந்திருக்கிறார். நல்ல வேலை, இந்திய நேரப்படி நைட்டு தான் அஜித் ஷாலினியிடம் பேச முடிந்திருக்கிறது. இப்படி மறக்க முடியாத திருமண நாளாக்கிவிட்டது விவேகம் படப்பிடிப்பு. அஜித் பல்கேரியாவில் இருந்தாலும் தினந்தோறும் ஃபேமிலி கூட வீடியோ கால் மூலம் பேசிவிடும் வழக்கம் உண்டு. ஆனா பல்கேரியாவின் நேற்றைய அவுட்டோர் நம்ம ஊர் செல்போன் டவரின் புத்தியை காட்டி இந்த அகர்ஷ தம்பதியை தவிக்க விட்டுடுச்சே.